வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மிஷினரியில் இன்வர்ஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் பற்றி பார்ப்போம். சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம். When the crank rotates, the connecting rod will push and pull the slider so that the rotary motion is converted into reciprocating motion. So this is the frame, this is the crank, completely rotating element. So this is the connecting rod, so this is slider. When the crank rotates about this fixed frame, the connecting rod will pull or push the slider, so rotary motion is converted into reciprocating motion. crank rotate ஆகும்போது இந்த கனெக்டிங் ராட் வந்து ஸ்லைடரை புல் பண்ணும் அல்லது புஷ் பண்ணும், தள்ளும் அல்லது இழுக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரோட்டரி மோஷன் ரெசிப்ரோகேட்டிங் மோஷனாக கன்வெர்ட் ஆகும். இன்வர்ஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெண்டுலம் பம்ப், செகண்ட் ஒன் இஸ் ஆசிலேட்டிங் சிலிண்டர் என்ஜின், தேர்ட் ஒன் இஸ் ரோட்டரி ஐசி என்ஜின், fourth one is crank and slaughter lever quick return mechanism, fifth one is Whitworth quick return mechanism. In slider crank mechanism, frame link 1, crank is the link 2, connecting rod is link 3 and slider is link 4. First inversion, pendulum pump or bull engine. இதில் வந்து பார்த்தீங்கன்னா cylinder, that is link 4 is fixed and link 2 is crank which is completely rotating, link 3 is the connecting rod and link 1 is the piston rod. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when the crank rotates, the connecting rod வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட் ஆகும்போது இந்த பிஸ்டன் மேலேயும் கீழே மூவ் ஆகும். இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூப்ளக்ஸ் பம்ப் which is used to supply feed water to the boilers have two pistons attached to link 1. link 1ல 2 pistons attach பண்ணியிருப்போம். அது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா பாய்லரில் ஃபீட் வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். So second inversion, oscillating cylinder engine. Here link 1 is the piston rod, link 2 is the crank which is completely rotating, link 3 is the connecting rod வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். link 4 is a cylinder. இந்த சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவட் பாயிண்ட் எடுத்து இந்த பிவட் பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கனெக்டிங் ராடில் ஃபிக்ஸ்டு லிங்கோட ஒரு பிவட் பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம். when the crank rotates, இந்த பிஸ்டன் ராட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஸ்டனை புல் பண்ணும் அல்லது புஷ் பண்ணும்போது இந்த சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிவ் மோஷன் கிரியேட் ஆகும். அட் த சேம் டைம் இந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட் ஆகும், இந்த சிலிண்டரும் ஆசிலேட் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆசிலேட்டிங் சிலிண்டர் என்ஜின். தேர்ட் இன்வர்ஷன், ரோட்டரி இன்டர்னல் கம்பஸ்டன் என்ஜின் ஆர் க்னோம் என்ஜின். மொத்தம் 7 சிலிண்டர் ஒரே பிளேனில் இருக்கும். சிலிண்டர் இஸ் த லிங்க் 1, ஃபிக்ஸ்டு கிராங்க், தட் இஸ் கிராங்க் ஃபிக்ஸ்டாக இருக்கும், தட் இஸ் லிங்க் 2, piston link 3, connecting rod link 4. when the connecting rod rotates, the piston will move inside the cylinder which will create the reciprocating motion. the connecting rod rotate ஆகும்போது இந்த piston சிலிண்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா reciprocating motion கிரியேட் பண்ணும். ப்ரீவியஸ்லி இந்த ரோட்டரி ஐசி என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷனில் யூஸ் பண்ணோம். இப்போ நவடேஸ் கேஸ் டர்பைன்ஸ் வந்து ஏவியேஷனில் யூஸ் பண்ணுறோம். Next inversion is crank and slaughter lever quick return mechanism. Here link 1 is the slider, link 2 is the crank which is completely rotate, link 3 is the fixed link 4 is a slotted bar that will act as a cylinder. the link 4 என்ன பண்ணியிருக்கோம்னா கனெக்டிங் ராடில் ஒரு பாயிண்டில் பிவட் பாயிண்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாயிண்டில் இந்த ஸ்லாட்டட் பாரில் மேலே டாப்பில் இருக்க பாயிண்ட் வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் பியிலேருந்து ஒரு கனெக்டிங் ராட் எடுத்து அந்த ராடை என்ன பண்ணியிருக்கேன்னா ரேமோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரேமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் இருக்க டூல் போஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரேமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க் ரொட்டேட் ஆகும்போது இந்த பிவட் பாயிண்ட்டை பொறுத்து இந்த ஸ்லாட்டட் பார் ஆசிலேட் ஆகும். இந்த ஸ்லாட்டட் பார் ஆசிலேட் ஆகும்போது இந்த கனெக்டிங் ராட் வந்து இந்த ரேமை புஷ் பண்ணும் அல்லது புல் பண்ணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிப்ரோகேட்டரி மோஷன் கிடைக்கும். இப்போ வந்து ரேம் ரொட்டேட் ஆகும். இப்போ கிராங்க் ரொட்டேட் ஆகும்போது பாயிண்ட் திஸ் இஸ் B1,
இந்த B1லேருந்து பாயிண்ட் B2 வரைக்கும் கிராங்க் ரொட்டேட் ஆகும்போது பாயிண்ட் P1லேருந்து P2க்கு இந்த ஸ்லாட்டட் பார் இப்படியே மூவ் ஆகும்போது இந்த ரேம் வந்து பார்த்தீங்கன்னா R1 பாயிண்ட்லேருந்து R2 பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும். தட் இஸ் கட்டிங் ஸ்ட்ரோக். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா B1லேருந்து B2 மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு B2லேருந்து B1 போகும்போது இதோட ஆங்கிள் கம்மி. ஸோ B2லேருந்து B1 போகும்போது இந்த ஸ்லாட்டட் பார் P2லேருந்து P1க்கு மூவ் ஆகும். P2லேருந்து P1க்கு மூவ் ஆகும்போது R2லேருந்து R1க்கு இந்த ரேம் மூவ் ஆகும். ஸோ ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வரும். இது வந்து angle of return stroke is less, so the forward stroke angle is more, that is cutting stroke ஓட angle வந்து மோரா இருக்கும், return stroke ஓட angle வந்து கம்மியா இருக்கும். இதில் ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்பீடில் மிஷின் ரன் ஆகும்போது the time of cutting stroke is more, the time of return stroke is less, because கட்டிங் ஸ்ட்ரோக்கில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அது மெஷினில் டூலில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ஸ்ட்ரோக் ஸ்லோவாகவும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு விட்வொர்த் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம். விட்வொர்த் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசத்தில் ஃபர்ஸ்ட் லிங்க் இஸ் த ஸ்லாட்டட் பார், செகண்ட் லிங்க் இஸ் த ஃபிக்ஸ்டு லிங்க்கு, தேர்ட் லிங்க் இஸ் த டிரைவிங் கிராங்க்கு, ஃபோர்த் லிங்க் இஸ் த ஸ்லைடர். இந்த ஸ்லாட்டட் பார் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபிக்ஸ்டு லிங்க்கில் ஒரு பாயிண்டில் பிவட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்லாட்டட் பாரில் பாயிண்ட் Pலேருந்து ஒரு கனெக்டிங் ராட் எடுத்து அந்த கனெக்டிங் ராட் என்ன பண்ணியிருக்கோம் ரேமோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா when the crank rotates from பாயிண்ட் A1லேருந்து A2க்கு ரொட்டேட் ஆகும்போது, இந்த கிராங்க் வந்து பாயிண்ட் A1லேருந்து A2க்கு ரொட்டேட் ஆகும்போது ஆல்ஃபா ஆங்கிள் ரொட்டேட் ஆகும்போது இந்த பாயிண்ட் ஆன் த ஸ்லாட்டட் பார் P இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் P1லேருந்து P2க்கு மூவ் ஆகும். P1லேருந்து P2 மூவ் ஆகும்போது ரேம் R1லேருந்து R2க்கு மூவ் ஆகும். தட் இஸ் கட்டிங் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட்டு இந்த கிராங்க்கு A2லேருந்து A1க்கு மூவ் ஆகும்போது ஆங்கிள் பீட்டா. ஆங்கிள் பீட்டாக்கு மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் P ஆன் த ஸ்லாட்டட் பார் வில் பி P2லேருந்து P1க்கு இருக்கும். P2லேருந்து P1க்கு மூவ் ஆகும்போது ரேம் வந்து பார்த்தீங்கன்னா R2லேருந்து R1க்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் வரும். ஸோ தட் இஸ் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். கட்டிங் ஸ்ட்ரோக் வந்து அதிகமாகவும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம். ஸோ ஆல்ஃபா ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்கும், பீட்டா ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.